வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. நடராஜரோட அந்த புகழ்பெற்ற தோற்றத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான உளவியல் மற்றும் தத்துவ உருவகங்களை தான் இந்த அலசல்ல நம்ம விரிவாக பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நடராஜர் சிலையை நாம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா? வீடுகள்ல, கோவில்கள்ல, ஏன் பல நடன பள்ளிகள்ல கூட கண்டிப்பா இருக்கும். ஆனா ரொம்ப பழமையான இந்த பிரபஞ்ச நடனம் உண்மையாகவே எதை உணர்த்துதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? மனித இயல்புக்கும் நம்மளோட உள் அமைதிக்கும் இந்த நடனத்துக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? அதற்கான விடையை தான் இன்னைக்கு ஆழமா தேட போறோம். முனிவர்களின் அகந்தையும் இருளின் மாயையும் இதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பழமையான காலத்துக்கு பின்னோக்கி போகணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உலகமெங்கும் இருளும் அகந்தையும் அதிகமா சூழ்ந்திருந்தது. குறிப்பா சில முனிவர்கள் ரொம்பவே தலக்கணத்தோட இருந்தாங்க. தங்களோட யாக சக்தியால இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தலான்னு ஒரு அதீத நம்பிக்கை. சரி, இந்த பிரம்மாண்டமான ஈகோவை எப்படி அழிக்கிறது? சிவபெருமான் ஒரு சூப்பரான முடிவு பண்ணாரு. அந்த முனிவர்களை சோதிக்கிறதுக்காக ஒரு சாதாரண எளிய பிச்சைக்காரன் உருவத்துல அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. கூடவே மனதை மயக்கும் அழகோட மோகினியும் போனாங்க. சிவனின் சோதனையும் கொடிய மிருகங்களும். அந்த தெய்வீக ஜோடியை கண்டதும் அங்க என்ன நடந்தது தெரியுமா? மோகினியோட அழக பார்த்து முனிவர்களின் மனைவிகள் அப்படியே முழுமையா மயங்கிட்டாங்க. இத பார்த்த முனிவர்களுக்கு வந்ததே கோவம். பயங்கரமான பொறாமையில தங்களோட இருண்ட மாயசக்திகளை பயன்படுத்தி 3 கொடிய தாக்குதல்களை நடத்துறாங்க. முதல்ல ஒரு வெறி பிடித்த புலிய அனுப்புறாங்க. ஆனா சிவன் என்ன பண்ணாரு? அதை அசால்ட்டா அடக்கி அதோட தோலையே தனக்கு ஆடையா மாத்திக்கிட்டாரு. அடுத்து ஒரு கொடிய விஷப்பாம்பு. அதையும் பிடிச்சு கழுத்துல ஒரு ஆபரணம் மாதிரி போட்டுக்கிட்டாரு. கடைசியா முயலகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான அரக்கனை உருவாக்குனாங்க. இந்த அரக்கன் தான் அகந்தை அல்லது ஈகோவோட மொத்த உருவம். அனந்த கூத்து, அதாவது பிரபஞ்சத்தின் நடனம். இந்த இடத்துல தான் நம்ம கதையோட கிளைமேக்ஸே இருக்கு. சிவபெருமான் நேரா அந்த அரக்க முயலகன் மேல ஏறி அவனை தன் காலடியில போட்டு மிதிச்சு ஒரு பிரம்மாண்டமான நடனத்தை தொடங்கினாரு. பிரபஞ்சமே அதிரும்படியான ஒரு மாபெரும் அசைவு. பார்ப்போரே வியப்பில் ஆழ்த்தும். இதைத்தான் நாம ஆனந்த தாண்டவம் அல்லது அனந்த கூத்து அப்படின்னு சொல்றோம். இது ஏதோ சாதாரண நடனம் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட அமைதியை மீட்டெடுத்து முழுமையான பேரின்பத்தை கொடுக்கிற ஒரு அதியுற்புதமான தெய்வீக நடனம். நடராஜரோட அந்த தோற்றத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது முழு வாழ்க்கையோட சுழற்சியையும் அப்படியே பிரதிபலிக்கும். ஒரு கையில உடுக்க, அது உருவாக்கத்தை குறிக்குது. இன்னொரு கையில கொழுந்து விட்டு எரியும் அக்னி, அது அழிவை உணர்த்துது. 3வது கை அஞ்சாதேன்னு சொல்லும் அபயஹஸ்தம், அது நமக்கு பாதுகாப்பு. கடைசியா அந்த தூக்கிய திருவடி மனிதர்களுக்கு இறுதி மோட்சத்தை கொடுக்குது. வாழ்க்கையோட தத்துவமே இதுதாங்க. நடனத்தின் உருவகங்களை டீகோடிங் செய்தல். சரி, இந்த பழமையான புராண கதைக்கும் இன்னைக்கு நாம வாழ்ற நவீன மனித உளவியலுக்கும் எப்படி கச்சிதமா பொருந்ததுன்னு பாப்போம். அந்த முனிவர்கள் அனுப்புன புலி இருக்குல்ல, அது மனிதர்களுக்குள்ள இயல்பாவே இருக்கிற கொடூர குணத்தை குறிக்குது. பாம்பு நம்ம மனசுல ஊர்ந்து போற விஷம் மாதிரியான நச்சு எண்ணங்கள். அந்த முயலகன் அரக்கன் வேற யாரும் இல்ல, நம்ம தலகணம், அதாவது நம்ம தூய்மையான ஈகோ. இது எல்லாத்தையும் வென்று காலடியில போட்டு மிதிச்சு ஆடுற அந்த ஆனந்த தாண்டவம் தான் ஒரு மனிதன் தன் தீய குணங்களை எல்லாம் அடக்கி பெறும் வாழ்க்கையின் சமநிலை, பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். சிதம்பர ரகசியமும் வாழ்க்கையின் சமநிலையும். இதோட இந்த விளக்கம் முடிஞ்சிடல. இதுக்குள்ள ஒரு மாபெரும் ரகசியமே அடங்கியிருக்கு. அதுதாங்க உலக புகழ் பெற்ற அந்த சிதம்பர ரகசியம். இறைவன் அப்படிங்கிறவரு வெறும் கோவில் கற்சிலைக்குள்ள மட்டும் அடைபட்டு கிடக்கிறவர் கிடையாது. மாறாக இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவர் நிறைஞ்சிருக்காருன்னு இந்த ரகசியம் ஆழமா சொல்லுது. எளிமையா சொல்லணும்னா, அந்த ஆனந்த தாண்டவம் இப்போவும் இந்த நிமிஷமும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கு. ஆக இந்த மொத்த அலசல்ல இருந்து உங்க வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான்: அகந்தை அழிந்தால்தான் ஆனந்தம் பிறக்கும். உண்மைதாங்க. உண்மையான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையோட சமநிலையையும் நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எந்த முயலகனை நீங்க மிதித்தழிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.